தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் குறிஞ்சித்திணை சார்ந்த 2 பாடல்களை பார்க்க போகிறோம். இதில் முதல் பாடல் 394ஆவதாக அமைந்திருக்குது. இதை எழுதியவர் குறியிறையார் அப்படிங்கிற ஒரு புலவர். இவர் எழுதிய இந்த ஒரு பாட்டு இதில் குறியிறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரனால இந்த புலவருடைய பெயர் தெரியாமல் இந்த பாடல் வரியை வைத்து அவரை குறியிறையார் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த பாடலுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாடலுக்கு போகலாம். தலைவன் தலைவி இதில் 2 பேரும் ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு கொண்டிருக்கிறாங்க. அப்போது திருமணத்திற்கு தலைவன் நாட்களை தள்ளி கொண்டே போகிறான். அதற்காக அவள் தலைவி வருந்தி கொண்டிருக்கிறாள். அப்பொழுது தோழி கூற்றாக தோழி அவளிடம் சொல்லுவதாக தலைவனுடைய இயல்பழித்து கூறுவது அப்படின்றது, அதாவது அவனுடைய இந்த செயலை பழித்து கூறுவது அப்படிங்கிறது இது தோழி கூற்றாக அமைந்திருக்குது. பாடலை பார்த்துட்டு நான் பொருள் சொல்கிறேன். முழந்தாள் இரும்பிடி கயந்தலை குளவி நரவு மலிப்பாக்கத்து குறமகள் ஈன்ற குறி இறை புதல்வரோடு மறுவந்து ஓடி முன்னாள் இனியது ஆகி பின்னாள் அவர் திணைப்புனம் மேய்ந்தாங்கு பகையாகின்று அவர் நகை விளையாட்டே. இதான் பாட்டுடைய பொருள் சொல்கிறேன். முழந்தாள் இரும்பிடி, அதாவது முழந்தாள் உயரமே ஒரு பெரிய யானையினுடைய கன்றை பற்றி சொல்கிறாங்க. அது முழந்தாள் உயரம் இருக்கின்ற ஒரு இரும்பிடி கரிய ஒரு யானை. அந்த யானையினுடைய கயந்தலை குளவி, அதனுடைய யானை கன்று. பொதுவாக யானை கன்றுகளை கயந்தலை கன்று குளவி அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா அதனுடைய தலை பெரியதாக இருக்கும். பெண் யானையின் தலையும் பெரியதாக இருக்கும். அதே போல் யானை குட்டியின் தலையும் பெரியதாக இருக்கும். குழந்தையின் தலையும் பெரியதாக இருக்கும். அதனால் கயந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய தலையை உடைய யானை கன்று, அதாவது யானை குட்டி நரவு மலிப்பாக்கத்து அப்படின்னா கள் மலிந்த, அதாவது கள் விற்பனை அதிகமாக செய்யப்படுகிற இடம் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். கள் மலிந்த பாக்கம் அப்படின்னு சொல்கிற இடத்துல பொதுவாக பாக்கம் என்பது கடற்கரை நகரத்தை தான் குறிப்பிடுவாங்க. இங்கே மலைப்பாக்கம், மலையின் புறம் இருக்கின்ற பாக்கம். அங்கே குறமகள் என்ற அந்த குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய பெண்ணின் பெயர் குறமகள். அவள் பெற்ற குறி இறை புதல்வரோடு, அவர்களுடைய பெற்ற குழந்தைகளோடு, அதாவது பையன்களோடு, குறி இறை அப்படின்னா குறுகிய முன்னங்கையை உடைய புதல்வரோடு அப்படின்னு பொருள் சொல்லப்படுது. ஆனால் இங்கே குறி இறை புதல்வர் அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் அவ்வாறு தான் பொருள் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பொருள் இருக்குது. குறி இறை அப்படிங்கிறதுக்கு ஒரு இரவானம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவோம். சிறிய இடம், சிறிய இடத்திலே வசிக்கின்ற அப்படிங்கிறத பொருள் கொள்ளலாம். குறி இறை புதல்வரோடு மறுவந்து ஓடி, அப்படி சுற்றி சுற்றி சுழன்று ஓடி முன்னாள் இனியது ஆகி, அதாவது முன்னாளில் அது இனிய ஒரு யானைக்குட்டியாக இருந்திருக்குது. அதாவது அந்த பையன்களோடு, அந்த குழந்தைகள், அந்த குறமகள் என்ற சிறுவர்களோடு அந்த யானை குட்டியானது விளையாடுமா, அவ்வளவு இனிமையாக விளையாடுமா. அப்படி இனியதாகி பின்னால் அதே யானைக்குட்டி என்ன செய்யும், வளர்ந்த பிறகு பின்னாளிலே அவருடைய திணைப்புணத்தை மேய்ந்துருமா. ஆக முதல்ல இனியதாக இருந்துட்டு பின்னால் துன்பம் தரக்கூடியதாக அந்த யானைக்குட்டி மாறியதைப் போல பகையாகின்று அவர் நகை விளையாட்டே, உன்னுடைய தலைவனோடு நீ சிரித்து பேசி விளையாடியது உனக்கு இப்பொழுது துன்பத்தை தருகின்றது அப்படின்னு தோழி சொல்கிறாள். தலைவனுடைய குணத்தை பழித்து பேசுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது. இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, அதாவது உள்ளுரை உவமம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த யானைக்குட்டியானது முதல்ல இனியதாக இருந்திருக்குது. அவங்களோட சேர்ந்து விளையாடி, அந்த புதல்வரோடு சேர்ந்து விளையாடி இருக்கிறது. பின்னால் அதுவே துன்பம் தருகின்றது. ஆனால் அதுக்கு தெரியாது தான் துன்பம் தருகிறோம் என்று. அதற்கு உணவு திணைப்புணத்திலே உள்ள பயிர்கள், அதற்கு துன்பம் தருகிறோம் என்பது தெரியாது. ஆனால் அது துன்பத்தை தருகிறது. அதே போல் இந்த தலைவன் ஆரம்பத்தில் மிகவும் இனிமையாக பேசி சிரித்து அவளோடு காதல் செய்த அந்த தலைவன் பின்னாட்களில் அவளை விட்டு பிரிந்து திருமணத்தை தள்ளி போடுகிற காரணத்தினால துன்பத்தை தருகிறான் அப்படின்னு தோழி குறிப்பிடுவதாக இங்கே பொருள். இப்போது இந்த பாட்டில் உள்ளுரை உவமம் சொல்லிட்டேன். இந்த பாட்டு ஒரு ஔவையாருடைய பாடலை நினைவுபடுத்துகிறது. அதாவது நெருஞ்சி முல்லை முதல்ல இனிமையான மலர் தோன்றி அதற்கு பின்னால் அது குத்துகிற முல்லை உடையதாக இருக்குது அப்படின்னு ஔவையார் எழுதிய பாட்டை இது நினைவுறுத்துகிறது. அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம்.
இந்த பாடல் 18வது பாடலாக அமைந்திருக்கிறது. எழுதிய புலவர் கபிலர். கபிலர் என்றாலே குறிஞ்சி திணை சார்ந்த பாடல்களை அதிகமாக எழுதுவார். குறிஞ்சி திணை சார்ந்த பாடல்கள் சிறப்பாக எழுதுவார். அவர் குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற ஒரு இலக்கியம் படைத்தவர் தான் அவர். இந்த கபிலரையும் பாரியையும் பற்றி நம்ம ஒரு காணொளி போட்டிருக்கோம். அதில் பாரி மகளிருக்காக அவர் அலைந்து திரிந்து அவர்களுடைய திருமணத்திற்காக அவர் பல அரசர்களை சந்தித்தது, பாரியினுடைய நிலைக்காக வருந்தியது, இதையெல்லாம் நம்ம அதில் பார்த்துருக்குறோம். இந்த பாட்டுடைய பின்னணியை சொல்லிட்டு நான் பொருளை சொல்கிறேன். அதாவது தலைவன் தலைவியை சந்தித்துட்டு திரும்பி போயிட்டே இருக்கான். அப்போ தோழி எதிர்பட்டு அவனோடு பேசுகிறாள். நீ இவ்வாறு திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறானே என்ற கவலை தோழிக்கு. அதற்காக அவனை விரைவுபடுத்தும்படியாக, திருமணத்தை விரைவுபடுத்தும்படியான வார்த்தைகளை சொல்கிறா. பாட்டை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன். ஓரல் வேலி வேர்கோட் பலவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி யாரக்தறிந்திசினோரே சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவள் உயிர்தவ சிறிது காமமோ பெரிதே. இதான் பாட்டு. இங்கே ஓரல் வேலி, ஓரல் என்றால் மூங்கில், மூங்கிலை வேலியாக கொண்ட, அதாவது அது சில பகுதிகளில் இங்கே சொல்லப்படுகிற அந்த குறிஞ்சி நிலத்தில் மூங்கில்ங்கிறது இயல்பாகவே வளரக்கூடியது. அதை வாழ்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வேர்கோட் பலவின் சாரல் நாட பலாமரம் நிறைந்திருக்குது. அந்த பலாமரத்தை யாரும் நெருங்க முடியாமல் மூங்கில் அதுவே இயல்பாக வேலியாக அமைந்திருக்கு. அப்படி வேரிலே பழுத்திருக்கிறது அந்த பலா. அந்த வேர்கோட் பலவின் சாரல் நாட அப்படிப்பட்ட நாட்டை உடைய குறிஞ்சி நில தலைவனே அப்படின்னு அழைக்கிறார். அதாவது வேர்பலா விளைந்திருக்குது, சுற்றிலும் மூங்கிலை வேலியாக கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நாட்டின் தலைவனே செவ்வியை ஆகுமதி அப்படின்னா தக்க சமயத்தை அறிந்து நீ செயல்படணும் அப்படின்னு அர்த்தம். யாரக்தறிந்திசினோரே, யார் தான் அறிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சாரல் இந்த மலைப்பகுதியில் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு, அதாவது நீ இருக்கிற இடத்துல வேர்பலா மூங்கில் வேலியை கொண்டு வேரிலே பழுத்திருக்குது. ஆனால் எங்களுடைய தலைவி சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாது, சின்ன கொம்பிலே பலாப்பழம் தொங்கி கொண்டிருக்குதாம். மலைப்பகுதியிலே உயரத்திலே கொம்பிலே தொங்கி கொண்டிருக்குதாம். அப்படிப்பட்ட பெரும்பழம் தூங்கியாங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. இவள் உயிர் தவச்சிறிது, இவளுடைய உயிரோ மிகவும் சிறியது, காமமோ பெரிதே, ஆனால் இவளுடைய காதல், காமம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இந்த பாடல் மிக அழகான பாடல், பல பேரால் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. இதில் என்ன உள்ளுரை உவமமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீ இந்த மாதிரியான ஒரு நாட்டின் தலைவன், இவளுடைய உயிர் சிறியது, ஆனால் இவளுடைய காதல் பெரியது, நீ விரைவில் இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பொருள் தருவதாக இருக்குது. உள்ளுரை உவமத்தை பார்த்தோன்னா, உன்னுடைய நாட்டிலே வேரிலே பலா பழுக்கிறது, அதை சுற்றிலும் மூங்கில் வேலி இருக்கிறது, வாழ்வேலி என்கிற மூங்கில் வேலி இருக்கிறது, அதனால் நீ நல்ல காப்பு உடையவனாக இருக்கிறார். ஆனால் இங்கே தலைவியின் நிலை அப்படி இல்லை. கொம்பிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது பலா, எந்த கணமும் அது கீழே விழுந்துவிடும், நன்றாக பழுத்து விட்டது. அதனால் பார்க்கிறவர்கள் கண்கள் அதை பார்த்து அதை பறித்து கொள்ள வேண்டும் என்று தூண்டும். அல்லது அந்த பலாப்பழம் உடைந்து சிதறி போகலாம். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இவள் உயிர் தாங்கி கொண்டிருக்கிறாள், நீ இப்படி தள்ளி போட்டு கொண்டே போனால் அவள் உயிரை விட்டு விடுவாள், பலாப்பழம் கீழே விழுந்து சிதறுவதைப் போல அவள் உயிர் போகலாம். இல்லாவிட்டால் அதை பற்றி பல பேர் கீழே விழுந்து சிதறும் பொழுது அந்த பலவின் நறுமணம் எல்லா இடங்களிலும் பரவுவது போல உங்களை பற்றிய அலர் ஊரெங்கும் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும்படியாக ஆகும். இதெல்லாம் உள்ளுரை ஓமமான பொருள் அது. அதனால் நீ விரைவில் திருமணத்திற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய பொருள். பொதுவாக சங்க இலக்கியங்களில் பல பாடல்களில் உள்ளுரை ஓமங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க எதையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் இல்லையா, அக இலக்கியம். அதனால் இதனுடைய சிறப்பே இந்த உள்ளுரை ஓமங்கள் தான். இன்றைக்கு நாம் குறிஞ்சி திணை சார்ந்த 2 பாடலை பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.